பெரும்பாலும் கவிஞர் வாலி அவர்கள் தான் எழுதுகின்ற பாடலில் யாரும் தலையிடுவதை விரும்ப மாட்டார். இந்த 6 பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்களாக அமைந்து அந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தன. இந்த பாடல் வரிகள்ல எனக்கே உடன்பாடு இல்லை, அதனால அந்த பாடலை நீங்க மாத்திருங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றாரு. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம எம்ஜிஆர் அவர்கள் வாலியின் பாடலை மாற்றி எழுத சொன்ன ஒரு நிகழ்ச்சியை பற்றியும், மாற்றி எழுதிய அந்த பாடல் சூப்பர் ஹிட் பாடலாக மாறிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆரம்பத்தில் திரைப்பட வாய்ப்புக்காக அரும்பாடு பட்டு கொண்டிருந்த கவிஞர் வாலி அவர்கள் கற்பகம் பட பாடலுக்கு பிறகு சிறிது சிறிதாக புகழ் பெற தொடங்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு படகோட்டி படத்தில் அவர் எழுதிய பாடல்கள் அவரை புகழின் உச்சியில் ஏற்றுகின்ற படிக்கட்டுகளாக அமைந்தன. எம்ஜிஆரின் நெருக்கமான நட்பையும் அவருடைய அன்பையும் பெற்ற கவிஞர் வாலி அவர்கள் திரைப்படத்துறையில் மிக உயர்ந்த ஆளுமையாக வளர்வதற்கு அவருடைய கவி ஆளுமை முக்கிய காரணமாக அமைந்தது. பெரும்பாலும் கவிஞர் வாலி அவர்கள் தான் எழுதுகின்ற பாடலில் யாரும் தலையிடுவதை விரும்ப மாட்டார். பாடல் காட்சிக்கு பொருந்தவில்லை என்றால் மாற்றுவாரே தவிர அது புரியவில்லை இது புரியவில்லை என்று சொன்னால் மாற்றம் செய்ய மாட்டார். 1965ஆம் ஆண்டு பி நாகிரேட்டின் விஜயா கம்பைன்ஸ் மற்றும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான ஈஸ்ட்மன் கலர் திரைப்படம் எங்க வீட்டு பிள்ளை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த இந்த படத்தில் சரோஜா தேவி, நாகேஷ், நம்பியார், கே தங்கவேலு, ரங்காராவ் என்று பலரும் நடித்திருந்தார்கள். சாணக்கியா அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தார். MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார்கள். அவர்களுடைய இசையில் மொத்தம் 6 பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்தன. 4 பாடல்களை கவிஞர் வாலியும் 2 பாடல்களை கவிஞர் ஆலங்குடி சோமு அவர்களும் எழுதியிருந்தார்கள். இந்த 6 பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்களாக அமைந்து அந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தன. பெரும் பணக்காரரான ஜமீன்தாரான ஆனால் கோழையான எம்ஜிஆர் தன்னுடைய அக்கால் கணவரான நம்பியாரின் கொடுமை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார். ஜாலியாக சுற்றி திரியும் இன்னொரு எம்ஜிஆர் ஆனால் மிகவும் தைரியசாலியான அவர் ஆள் மாறாட்டமாகி பணக்கார எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து விடுகின்ற வீரன் எம்ஜிஆர் நம்பியாருடைய தெல்லுமுள்ளுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அவரை அடித்து புரட்டுகின்ற ஒரு காட்சியாக ஒரு பாடல் காட்சி அமைந்திருக்கும். அந்த காட்சிக்கு MS விஸ்வநாதன் அவர்கள் மிக அழகாக ஒரு டியூனை கொடுத்து விடுகிறார். இந்த டியூனுக்கு கவிஞர் வாலி அவர்கள் நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்று சூப்பரா ஒரு பாட்டு எழுதி கொடுக்கிறாரு. அந்த பாடலை வாங்கி பார்க்கின்ற MS விஸ்வநாதன் அவர்கள் பாட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா பல்லவி தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு, இந்த பாட்டு சென்சாருக்கு போனா கண்டிப்பா கட் பண்ணிடுவாங்க, அதனால முதல் வரியை மட்டும் மாத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கவிஞர் வாலி அதுக்கு உடன்படல. இதுல சென்சாருக்கு வந்து தலையிடுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, அவங்க கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் விவாதம் செய்யறாரு. இந்த விஷயத்த எம்ஜிஆர் தான் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு MS விஸ்வநாதன் எம்ஜிஆர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. உடனே எம்ஜிஆர் வாலியை கூப்பிடுறாரு. வாலியை கூப்பிட்டு அவர்கிட்ட MSV சொல்றது சரிதான், இந்த பாடலை நானே ஆட்சியில இருந்தா கூட கண்டிப்பா எதிர்ப்பேன், இந்த பாடல் வரிகள்ல எனக்கே உடன்பாடு இல்லை, அதனால அந்த பாடலை நீங்க மாத்திருங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றாரு. அதனால கவிஞர் வாலி அவர்கள் மீண்டும் அந்த பாடலை மாற்றி எழுதுகிறார். அந்த பாடல் வாலி முதலில் எழுதியிருந்த வரிகளை விட அவர் மாற்றி எழுதிய வரிகள் ஹைலைட் ஆகவும் சூப்பர் ஹிட் பாடலாகவும் அமைந்தது. எங்க வீட்டு பிள்ளை படத்திற்கு மட்டுமல்ல எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையிலும் இந்த பாடல் முக்கிய பங்கு வகித்தது. பாடல் ஆரம்பிக்கும் போது தொடங்குகின்ற ரசிகர்களின் கைத்தட்டல் அந்த பாடல் முடியும் வரை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்ததாம். அது மட்டுமல்லாமல் இந்த பாடலை மீண்டும் கேட்பதற்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மாறுபட்ட இரட்டை வேடங்களில் அசாத்திய நடிப்பை பார்ப்பதற்கும் படம் முடிந்து வெளியே வந்த ரசிகர்கள் மீண்டும் டிக்கெட் எடுத்து அந்த படத்தை மீண்டும் பார்த்தார்களாம். அந்த அளவுக்கு ரசிகர்களை ஈர்க்கின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்தது. எம்ஜிஆரின் டெம்ப்ளேட்டாக படகோட்டி படத்தில் எம்ஜிஆருக்காகவே தனியாக எழுத ஆரம்பித்த கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல்களில் இந்த பாடல் கவிஞர் வாலியை எம்ஜிஆர் ரசிகர்கள் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற விதத்தில் அமைந்தது. ஒரு தியேட்டர்ல படம் முடிந்து வெளியே வந்த ரசிகர்கள் அங்கு வந்த கவிஞர் வாலியை தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டு எங்க வாத்தியாருக்கு சூப்பரா ஒரு பாட்டு எழுதிட்டீங்க என்று கொண்டாடினார்களாம். ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பா. பின்னாளில் எம்ஜிஆர் அதிமுக கட்சியை தொடங்கிய பிறகு அவருடைய பொதுக்கூட்ட மேடைகளிலும் தேர்தல் பிரச்சாரங்களிலும் தவறாமல் இடம்பெறுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்தது. அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் முதல்வர் நாற்காலியில் அமர்வதற்கு முக்கியமான காரணங்களில் இந்த பாடலும் ஒரு காரணமாக அமைந்தது. நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் என்ற வரிக்கு மட்டும்தான் பிரச்சனை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றி எழுதிய நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்ற வரைக்கும் ஒரு விவாதம் வந்திருக்கு. அது ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடலுடைய ஒளிப்பதிவு முடிஞ்சு அந்த பாட்டை பத்தி கேள்விப்படுறாரு உடுமலைப்பேட்டை நாராயண கவி அவர்கள். அவர் உடனே கவிஞர் வாலியை போய் சந்திக்கிறாரு. என்ன பாட்டு எழுதியிருக்கிறீங்க, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு.
இதுல நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆணையிடுகின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு அரசன் அவன் ஆணையிட்டா அது நடக்கத்தானே போகுது, அது எப்படி நடந்து விட்டால் அப்படின்னு நீங்க அபத்தமா எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதுக்கு கொஞ்சம் கூட பதட்டமே படாத கவிஞர் வாலி அவர்கள் நிதானமா அவர்கிட்ட கேட்கிறாரு, உங்க பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அவன் என்ன வேலை செய்யறான்? எல்லா தொழிலும் நஷ்டமாயிடுச்சு, படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல, நான் என்ன சொன்னாலும் என் பேச்ச கேட்கவும் மாட்டான் அப்படின்னு அவரு சொல்றாரு. உடனே கவிஞர் வாலி அவர்கள், நீங்க அவனுக்கு அப்பா தானே, ஆணையிடுற இடத்துல தானே நீங்க இருக்கிறீங்க, அவன் ஏன் உங்க பேச்ச கேட்க மாட்டான்? அதே மாதிரி தான் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டுக்கும் அர்த்தம், எதுவுமே நடக்கிற வரைக்கும் உறுதி இல்ல அப்படின்னு கவிஞர் வாலி அவர்கள் சொன்னதா ஒரு நிகழ்ச்சி இருக்கு. உண்மைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருட்களை தொடமாட்டேன், ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன், ஒரு தலைவன் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன், புது நீதியிலே பொது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். இப்படி எம்ஜிஆரின் இயல்பு வாழ்க்கைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் பொருந்துகின்ற வகையில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதி 60 ஆண்டுகளை கடந்த பின்னும் இன்னும் சுவாரஸ்யமாக நம்மை கேட்க தூண்டுகின்ற இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். உங்கள் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. நாம் அடுத்த வீடியோல வேற ஒரு பாட்டோடு சந்திக்கலாம். வணக்கம்.